நானே தனி ஆளா நின்னு உங்க தம்பி பண்ற தப்ப கண்டுபிடிச்சு தீருவேன். கண்டுபிடிச்சுக்கோ. இங்கே கடங்க. வலிக்கலையே. சாப்பிட்டு பார்த்து நீயே சொல்லு. இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. ஐயோ, இந்த கட்டை கட்டிக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்கணுமோ தெரியல. உடம்பெல்லாம் அரிக்குது. எனக்கு என்னமோ மாமா கிட்ட உண்மையை சொல்றதாங்க நல்லதுன்னு தோணுது. உண்மையா? ஆனா அத்தை தான் பயப்படுறாங்க. அத்தை பயப்படுறாங்களா? ஓ, அவங்களும் இதுல கூட்டு கலவனியா? எல்லாரும் இன்னைக்கு கிட்ட மாட்ட போறீங்க. இந்த பாரு லட்சுமி, இத்தனை நாளா அப்பா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோம். இப்ப போய் உண்மையை சொல்றோம்னு நாமளே ஏன் மாட்டணும்? நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ மாமா கிட்ட உண்மையை சொல்றதாங்க நல்லதுன்னு தோணுது. சரி, அவர்கிட்ட என்ன சொல்லுவ? மாமா கிட்ட போய் அவர் தனியா இருக்கும்போது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அப்படியே. எந்த நேரத்துல எந்த பாவி போன் பண்றான்னு தெரியலையே. இந்த நேரத்துல பெரியண்ண எதுக்கு போன் பண்றாரு? என் திட்டத்தை கெடுக்கிறதுக்குனே அந்த ஆள் இருக்கான். ஓ, டேய் வெற்றி, போனை எடுறா. எடுத்து பேசுங்க. அண்ணே, சொல்லுங்கண்ணே. டேய் தேன்மொழி உங்க ரூம்ல தான இருக்கா? ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க. தேன்மொழி அண்ணி இங்க தான் இருக்கா? அண்ணியா? நாம இங்க இருக்கிறது அந்த ஆள் போட்டு கொடுத்துருவாரோ? ஆமாண்டா, ஏதோ ரகசியத்தை கண்டுபிடிக்க போறாளாம். தேன்மொழி அண்ணி தெய்வமா? டேய் லூசு 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 லூசு, அவளை போய் தெய்வம் அது இதுன்னு. அவ ஒரு பேடா, அவ ஒரு பிசாசு, அவ ஒரு குட்டி சாத்தான். குட்டி சாத்தான் இல்ல, குண்டு சாத்தான். சரியான சந்தேக பிராணிடா. தேன்மொழி அண்ணி தெய்வம்னு எதுக்குன்னு இந்த நேரத்துல போன் பண்ணி சொல்றீங்க? ஐயோ, இவன் ஒருத்தன். ஆமா 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 ஆமா, உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தெய்வம்னா என் பொண்டாட்டி எனக்கு தெய்வம் தான். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். போனை வச்சிடுறேன். அட பாவி, வச்சுட்டான். என்னங்க இது? மாமா வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு. அதே இந்த நேரத்துல போன் பண்ணி சரி சரி சரி, அதை விடு. இங்க பெருச்சாலி தொல்லை தாங்க முடியல. ஒரு கட்டை வச்சிருந்தல, அந்த கட்டை எடுத்துட்டு வா. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஒரே போட போட்டுறா. தெரியலையே. இவ ஒருத்தி. ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க. ஏதாவது மனசை விட்டு பேசிப்பாங்க. நான் ரகசியத்தை கண்டுபிடிக்க போறேன், வெங்காயத்தை கண்டுபிடிக்க போறேன், அங்க போய் உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இருக்கு. வா வா வா, சீக்கிரம் ஒரே அடியில முடிச்சிடுறேன். ஓகேவா? ஐயோ வேணாங்க, பெருச்சாலி அடிக்கிறது பாவங்க. உனக்கு தெரியாது, நீ இரு. அப்படி அடிச்சா தான் அது போகும். வேணாங்க, இருன்னு சொல்றேன்ல. ஐயோ வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ என்ன நீங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு பாவங்க, எலி அடிச்சிட்டு போதுங்க. போதும் போதும் போதுங்க, செத்து போயிருக்கோம், விட்டுருங்க. சரி, கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. அந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு வா. ஸ்ப்ரே எடுத்துட்டு வர சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். இனிமே இந்த கொசு தொல்லையே இருக்க கூடாது. சீக்கிரம். இப்ப பாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ப்ரே. எல்லா கொசுவும் ஒரே வாட்டி காலி. அண்ணி, என்னக்கா? ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணி, நான் இருக்கேன்னு சந்தோஷப்படு. உங்களுக்கு என்ன, எங்க ரூம்
ரூம்குள்ள வேலை? அதுவா? அது சாயங்காலம் நான் உங்க ரூம பெருக்க வந்தனா என் மோதிரம் கீழே விழுந்துருச்சு. அத தேடதான் வந்தேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணி பெருச்சாலி அடிக்கிறேன், கொசு அடிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா சேர்த்து நல்லா என்ன காலி பண்ண பாத்தீங்க. ஐயோ, என் மோதிரத்தை காணுமே. நான் அப்புறம் தேடி தரேன். இருக்கேன் மோதிரம், இருக்கேன். மோதிரம் 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 கிடைச்சிருச்சு. நான் வரேன். பாய் அண்ணி. பாவங்க தேன்மொழி அக்கா. என்னங்க அடிக்க விடன்னு சொல்லிட்டே இருக்கேன், அவ்வளவு ஸ்ப்ரே இனிமே நம்ம அடிக்கிறீங்க. ரூம் பக்கமே வர மாட்டாங்க. அப்பா, அண்ணன் ஃபோன் பண்ணதால தப்பிச்சோம். இல்லனா மாட்டிருப்போம். ஆனா அண்ணன் நிலைமை என்ன ஆகும் தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. 1 2 3 4 போதுமா தேனு? ஹெல்மெட் போட்டுக்கிட்டா நான் விட்டுடுவேன் நினைச்சீங்களா? ஹெல்மெட் சாலை பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி பொண்டாட்டிங்க கிட்ட அடி வாங்குறவங்களுக்கும் தான். வெட்டி பேச்சு பேசாம நான் சொன்னதை சொல்லிக்கிட்டே தோப்புக்காரனை போடுங்க. என் பொண்டாட்டி தங்கம், இனிமே நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இப்போ நான் என் பொண்டாட்டி பேச்ச நம்புறேன். அழகான பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தோப்புக்காரனை போடுங்க. என் அப்பா போய் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காரு. என்னது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உனக்காக ஒரே ஒரு போய் சொல்றேன். அழகான பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இனிமே நான் பொண்டாட்டி பேச்ச நம்புறேன். நான் அழகா இருக்கேன்னு சொன்னது உங்களுக்கு பொய்யா? உங்களை என்ன பண்ண வர? அஸ்கு பிஸ்கு அஸ்கு. நீ அடிச்சா எனக்கு வலிக்காதுல? ஹெல்மெட் போட்டுக்க பாரு. ஹெல்மெட் ஏன் வலிக்காது? இப்ப வலிக்கும் பாரு. ஹெல்மெட் கட்டு. ஹெல்மெட் கட்டு. அழகா இருக்குன்னு சொன்னது உனக்கு பொய்யா? ஒரு நிமிஷம் இரு, உன் கைய காட்டு. இது கையா இல்ல உலக்கையா? இப்ப தெரியும் பாரு. இப்ப தெரியும். உலக்கையா? மடி புஷ்பா, அண்ணா, லட்சுக்கு ஏதாவது செஞ்சு கூடம்மா, அவ பசியில இருக்க போறா. அவ அழுதுட்டே இருக்காண்ணே. அப்பா ஆ? எங்க அவ? எங்க போய் தொலைஞ்சவ? புஷ்பா இருக்காங்க. அவள டேய், டேய், டேய். இப்ப லட்சு என்ன தப்பு பண்ணாலும் அவன் மேல இப்படி எழுஞ்சி விழுந்துட்டு இருக்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வயிறார சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏய், என்னம்மா இவன்? ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க. சாப்பாடு சரியா சமைக்கலன்னு தானே உன்னை திட்டினேன், அதுக்காக சாப்பிடாம இருந்த எப்படி? உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலாலாம் அம்மில அரைச்சு பார்த்து பார்த்து சமைச்சேன். சமைச்சு முடிச்ச அப்புறம் கூட எப்படி இருக்குன்னு ருசி பார்த்தேன். அப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இடையில என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. ஐயோ மக்கு மக்கு, அந்த சாப்பாட்டுல டேஸ்ட் எப்படி மாறிச்சுன்னு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? எப்படி? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ அப்பளக்கட்டை தேடிட்டு வெளியில போனில்ல, அந்த டைம்ல பாவமே, ஏங்க இப்படி செஞ்சீங்க? அப்படி கேளு, அப்பதான் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியும். நம்ம 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணவங்க தானே, ஜாலியா இருக்க வேண்டியவங்க தானே. அதை விட்டுட்டு நீ எப்ப பார்த்தாலும் சமய கட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்க. உங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியாயிருச்சு, இனிமே வேலை செய்யலான்னு டாக்டர் சொன்னார்ல, அப்புறம் ஏன் அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? உன் தங்கச்சி கோகிலா, சரி விடு, படிக்கிற பொண்ணு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்க அம்மா பிடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதான் இப்படி பண்ண. இனிமே உன்னை அதை செய் இதை செய்யு எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. நாம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்.
எப்படி என் ஐடியா? ம், எங்க அம்மா உங்களுக்கு பிடிச்சு வச்ச பிள்ளையர் மாதிரி இருக்காங்களா? இருங்க, எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். இரு. உங்க அம்மா மட்டும் இல்ல, எங்க அப்பா முண்டக்கண்ண வெளியில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. தங்கச்சி வேலை செய்யறத பார்த்து தங்கச்சி கஷ்டப்படுறாளேன்னு அந்த ஆளும் கொஞ்சம் வேலை செய்யலாம்ல, உடம்பும் கொஞ்சம் குறையும். எப்படி? ராஸ்கல் எப்படி 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 என் தங்கச்சி கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யணும், நீங்க 2 பேரும் ஜாலியா இருப்பீங்களா? உன்னை போட்டு விடுங்கண்ணே. அவர் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. அதுக்கேன்னு நீங்க அவரை அடிக்கிறீங்க? அத்த, இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? யார் மாப்பிள்ள? என் பொண்ணா? இல்ல, அப்பா தான். ஐயோ அட பாவி, அப்ப நீ மாட்டி விட்டுட்டியடா. In this situation I am escaping. அப்பா காணாமே போயிட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்க ஊர் நாட்டாம நல்லவரு, நீதி நேர்மைக்காக உயிரை கொடுப்பாருன்னு சொன்னியே. நம்ம ராமசாமி பையன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்டாட்டியா நடிக்க வச்சான். அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு. அதே தப்ப அவர் பையன் செஞ்சான். சும்மா ஊருக்காக அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்ப ஏதோ சாக்கு போக சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இதுதான் உங்க ஊர் நாட்டாம நியாயமா? நாட்டாம பின்னாடி தான் நிக்கிறாரு, கொஞ்சம் அடக்கி வாசியா. யோ, நியாயத்தை கேட்டா எதுக்கே வாய முடணும்? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் பாருங்க. தள்ளு. ஐயா, தெரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கய்யா. முதல்ல நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. ஐயா எதுக்குங்க? ஐயா வாங்கன்னா வாங்க. ஐயா. போய் வண்டியில இரு. வாங்க, வண்டி எடு. சரிப்பா. வாங்கய்யா வாங்க. லட்சுமி, இது வந்துட்டேன் மாமா. வெற்றியும் கூட்டிட்டு வாமா. ஆ, என்ன மாமா? வெற்றியை பாருங்க. இப்ப இவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியுதா? சண்முகம் தோட்டத்து காங்கையன் கால இவனை குத்திட்டு போயிடுச்சு. அந்த காலை முட்டி ஏற்கனவே 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவனுக்கு அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு, எங்களை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மா அவனை பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால பெத்த தாய் தன்னோட கடமையை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி ராமசாமி பையனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு என் பையனை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் சராசரி தகப்பல்ல. நான் இந்த ஊர் நாட்டாமைய எல்லாரோட தேவையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரிதான் இந்த குடும்பத்தோட தேவையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு குடும்ப தலைவனா இருக்கிற என்னோட பொறுப்பு. சார் சார் என்னப்பா? சார் கொரியர் வந்திருக்கு சார். கொரியரா? ஆமா சார். தேங்க்யூ சார். லட்சு, 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 வந்துட்டேங்க. என் கூட வா. எங்க? சொன்னா கேட்கணும், வான்னா வரணும். ஐயோ, எங்க எங்கன்னு சொல்லுங்க. வான்னு சொல்றல, வா. என்னங்க, எதுக்கு இப்படி கூட்டிட்டு வரீங்க? நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? கேப்பேன், சொல்லுங்க. சாரியை கழட்ட.
சரி கழட்டு. என்னங்க இது? சரி கழட்டுன்னு சொல்றல. என்னங்க கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? விவசாயம் இல்லாம பேசுறேனா? முதல்ல நான் சொல்றத செய். ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. கதவை மூடிட்டு வா. கதவை மூடிட்டு வா. கிட்ட வா. இத ஓபன் பண்ணு. இத ஓபன் பண்ணுன்னு சொல்றேன். என்னங்க இதெல்லாம்? எல்லாம் உனக்காகத்தான். என் லட்சுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வர வச்ச இந்த ட்ரெஸ். இனிமே நீ இந்த சுடிதார் தான் போடணும். இதுக்குதான் என்ன மிரட்டி இப்படி கூட்டிட்டு வந்தீங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. வேண்டாம். அதானே, கொஞ்சம் சிரிச்சா போதும் புருஷன் தலைமையில ஏறி உட்கார்ந்துப்பீங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து ஆன்லைன்ல உனக்காக செலக்ட் பண்ணது. இதத்தான் நீ போடணும். சொன்னா கேளுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. இனிமே பழகிக்க. வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. சொன்னா கேளுங்க. இதுல எனக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்குமா இருக்காதான்னு நான் தான் முடிவு பண்ணணும். உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இதுல ஒரு நல்ல சுடிதாரை போட்டு வெளியில வர்ற. இங்க லட்சு, லட்சு. டேய் 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 டேய், ஏன்டா இப்படி காட்டு கத்துக்கிற? மாப்ள, என்ன மாப்ள, என்னாச்சு? என்னாச்சா? அங்க பாருங்க. லட்சு, நீ இந்த மாதிரி மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் வாங்கின. வெரி குட், சூப்பர். பாருங்க மாமா, இனிமே இவரு இதுதான் போட்டுக்கணுங்கிறாரு. இத போட்டுக்கிட்டா என்னமா தப்பு? உனக்கு நல்லா தானே இருக்கு. மாமா, இது டவுன் இல்ல, கிராமம். கிராமத்து பொண்ணுங்க சுடிதார் போடக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே. ஆமா லட்சு, இப்பெல்லாம் கிராமத்திலேயே இன்டர்நெட் வந்துருச்சு. இனிமே எப்பவும் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும். அதை விட்டுட்டு ஆரஞ்சு கலர் புடவையை கட்டிக்கிட்டு சாமியார் மாதிரி. அம்மா, நீங்களாவது இவருக்கு எடுத்து சொல்லுங்க. மாப்ள, இப்ப நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் பொண்டாட்டி மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? நான் அத சொல்லல. கல்யாணமாகி இவ்ளோ நாள் ஆச்சு, இப்பதான் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஓ, கரெக்டா சொன்ன புஷ்பா. என் பையன் எப்பவுமே கொஞ்சம் லேட் பிக்கப். அப்பா, சைடு கேப்ல என்ன மட்டன் தட்டுறதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு. இல்லடா, என் மருமகளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் லேட்டா எடுத்து கொடுத்தாலும் லேட்டஸ்டா எடுத்து கொடுத்துருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். உண்மையிலேயே லட்சி இப்போ மாடர்ன் மகாலட்சுமி ஆயிட்டா. எல்லாரும் அவர் பக்கம் சாஞ்சிட்டீங்கல்ல, போங்க. ஏய், லட்சு, லட்சு. ஏய் லட்சு, நில்லு. ஏய் லட்சு, நீ ஃபீல் பண்றது சரிதான். புடவை மாதிரி இது இல்லதான். அப்போ நான் புடவையை கட்டிக்கிட்டா? ஏய், நான் அந்த மீனிங்ல சொல்லல. என்ன புடவை கட்டினா நல்லா இடுப்பு தெரியும், இதுல அது தெரியல.
இடுப்ப பாக்குறதுக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சீ, கீழே எல்லாரும் இருக்காங்க. ஏய், அத்தை, என்ன அத்தை? மாமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தெரியலையேம்மா. இவங்கிட்டயே எத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இவன் சீக்கிரம் எழுந்து நடக்கணும், இல்லனா இவனோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெற்றி சீக்கிரம் எழுந்து நடக்கணும், அதுக்கு வள்ளியமையும் லட்சுமியும் உதவி செய்யணுங்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். வெற்றி குணமாயி பழையபடி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனை உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மோதாள நான் தான் இருப்பேன்.